ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா இன்று உன்னிடம் பேச வேண்டும். நான் கூறுவதை சற்று பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, எதற்காக கலங்குகிறாய்? சிலர் உன்னை உதாசீனப்படுத்தியதால் நீ எதற்காக வருந்துகிறாய்? நீ எதை செய்கிறாயோ அதையே நீ திரும்ப பெறுவாய். அதுவே இயற்கையின் நியதி. அவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. உன்னை உதாசீனம் செய்பவர்களை கர்மவினை பார்த்து கொள்ளும். அவர்களை உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை பற்றியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் மட்டுமே சிந்தித்து செயல்படு. என் குழந்தையே, உன் வாழ்வில் சிலவற்றை புரிந்து செல், சிலவற்றை பிரிந்து செல். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். நீ இவ்வாறு தேவையற்ற நினைவுகளை சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். ஆதலால் இனியாவது உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடங்கி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு அடைய உன் சாயப்பா அழைத்து செல்கிறேன். உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாதே. அனைத்தையும் மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து விட்டேன். ஆதலால் நீ மகிழ்ச்சியுடன் காத்திரு. உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இனி மாயமாய் மறையப் போகிறது. என் குழந்தையே, நீ யாரை நேசிக்க வேண்டும் என்று முதலில் தெரிந்து கொள். உனக்காக எதையும் இழப்பேன் என்று சொல்பவர்களை விட நீ எதை இழந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுபவர்களை நீ நேசித்தால் உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த வாழ்வில் உண்மையாக இருப்பதை காட்டிலும் சில நேரங்களில் ஊமையாக இருப்பதும் கூட நல்லதுதான். நீதி வேண்டி யாரையும் எதிர்பார்க்காதே. எல்லாவற்றிற்கும் அவர்களிடம் விளக்கம் இருக்கும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு உன் வேதனை என்றும் புரியாது. உன் சம்மதமின்றி உன் வாழ்வை யாரும் மாற்ற முடியாது. உன் வாழ்வை மாற்றுவது உன்னால் மட்டுமே முடியும். யாரையும் நம்புவது உன் தவறல்ல என் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் தவறாது என்று எண்ணுவதுதான் உன் தவறாகும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்தவர் மனதில் உள்ளதை நீ எப்போதும் அறிய முடியாது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதில் நீ கவனம் செலுத்து. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் சிந்தனையாக இருக்கட்டும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சற்றும் யோசிக்காதே. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதும் இல்லை. பழகும் எல்லா உறவும் நிலைப்பதும் இல்லை. நீ ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு விளைவுகளை பற்றி சிந்திக்காதே. வினைகள் விளைவுகளை ஏற்படுத்தும். தேவையற்ற சிந்தனைகளுக்கு நீ ஒருபோதும் முக்கியத்துவம் தராதே. ஏனென்றால் அவை உன் மனதை சீர்குலைக்கும். உன் வெற்றிக்கு இடையூறாக அமையும். வாழ்வில் சோதனைகளை சந்திக்காமல் சாதனைகள் என்றும் சாத்தியமற்றது. தடைகளும் சோர்வுகளும் பாதையின் யதார்த்தங்கள். அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில் உள்ளது. அனைத்தும் உருமாறும். நீ மனம் மாறினால், உறுதி கொண்ட நெஞ்சிருந்தால் உன்னால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும். உன் மதி கொண்டு சிந்தித்து புது விதி ஒன்று உருவாக்கு. மகிழ்ச்சிக்காக செய்வது மன அழுத்தமே தரும். என்றும் மகிழ்ச்சியாக செய்யும் செயலானது மனம் விரும்புவதை தரும். சரியாக சிந்தித்து செயலாற்றினால் நீ எந்த சூழ்நிலையையும் உனக்கு ஏற்றவாறு மாற்றலாம். சரிவுகளை சந்திப்பவன் நிச்சயம் ஒரு நாள்
சரித்திரம் படைப்பான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஏவப்பட்ட அம்பு போன்று நீ செயல்படு. உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு. என் குழந்தையே, நீ உன் மனதிற்கு பிடித்ததை செய். நீ செய்வது மற்றவர்கள் மனதிற்கு பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. மரத்தின் தன்மை கனியினால் அறியப்படும். உன் மனதின் தன்மை நீ செய்யும் பணியினால் அறியப்படும். உன் மனதில் ஏற்படும் குழப்பமானது உன் வாழ்க்கையையே சீர்குலைக்க கூடியது. ஆதலால் குழப்பத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு இனி நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தையே, வெற்றியானது உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும். ஆனால் நீ பெறும் தோல்வியானது எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும். ஆதலால் வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு வாழ பழகு. தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மேலானது. எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. ஆனால் யாருக்காக என்பதில் கவனமாக இரு. நீ காண்பது கானல் நீர் என்று தெரிந்த பிறகும் கண்ணீர் எதற்கு? எதுவாயினும் கடந்து செல் என் செல்வமே. இந்த வாழ்வில் சிலர் உன்னோடு இணைவர், சிலர் உன்னை விட்டு பிரிவர். இரண்டையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். என் குழந்தையே, உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் நிலையிலும் உன் நிலை இழக்காதே. உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருப்பேன். இழப்பை பற்றி நீ யோசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நீ இழந்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ யோசிக்கும் அந்த நொடியை தள்ளி விடுவது யாராக இருந்தாலும் தட்டி கொடுப்பது நீயாக இரு என் குழந்தையே. தெளிவும் துணிவும் உன்னோடு இருந்தால் இந்த உலகம் உன் காலடி மண்ணோடு இருக்கும். நீ எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் சற்று தெளிவாக சிந்தித்து முடிவெடு. ஏனென்றால் முடிவெடுத்த பிறகு சிந்திக்க இயலாது. உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாக இரு. தவறெதுவும் இல்லை. சிலர் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்வார்கள். அனைத்தையும் நீ கடந்து செல்ல கற்றுக்கொள். புலம்புவதாலும் வருந்துவதாலும் உன் சூழ்நிலை என்றும் மாறாது. நீ கடுமையாக உழைத்தால் மட்டுமே உன் சூழ்நிலை சிறப்பாக மாறும். என் குழந்தையே, வில்லிலிருந்து எய்த அம்பும் நீ இழந்த நாட்களும் ஒன்றுதான். அவை மீண்டும் திரும்பவும் வராது. ஆதலால் நீ இருக்கும் நாட்களை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறு. நாட்களை என்றும் வீணடிக்க கூடாது. நேரம் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை. இதை நீ சற்று புரிந்து செயல்படு. நீ இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்து முடி. நாளை என்று தள்ளி போடுவதால் அந்த காலமானது விரயமாக்கப்படுகிறது. காலமானது பொன் போன்றது என் குழந்தையே. ஆதலால் அதை வீணாக்க கூடாது. அந்தந்த செயல்களை அந்தந்த நேரத்தில் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். வண்ணங்களை வைத்து மனிதர்களை ஒருபோதும் தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, அவர்களின் எண்ணத்தில் உண்டு. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவைகளுக்கு நீ முற்றுப்புள்ளியாயிரு. இனி நடக்கவிருப்பவைகளுக்கு ஆரம்ப புள்ளியாய் மாறு. எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையுடன் காத்திரு. நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலை நீ நிச்சயம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இன்னும் சிறிது காலங்கள் பொறுத்திரு. நீ பொறுத்திருந்ததற்கான பலன் உன் கைமேல் கிடைக்கும். நம்பிக்கையுடன் காத்திரு. இனி நல்லதே நடக்கும். இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாய்ராம்.